Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 2024 BMW 220i M Sport Shadow Edition பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த காரோட பிரைசிங், இந்த கார்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், அப்புறம் இந்த காரோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். BMW இந்தியா அவங்களோட நியூ 220i M Sport Shadow Edition இந்தியால இன்ட்ரோ듀ce பண்ணிட்டாங்க. இதோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 46.90 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. கைஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த 2024 ஷேடோ எடிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக பிஎம்டபிள்யூவோட ஆன்லைன் ஷாப்பில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு பிஎம்டபிள்யூ தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்கன்னு இப்போ நம்ம பார்த்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அவுட் கிட்னி கிரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நியூ அடாப்டிவ் எல்இடி ஹெட்லைட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீக் எல்இடி டெய்லைட்ஸ் வந்து ஸ்போர்ட்டிங் 3D 2-part எல் ஷேப் டிசைனில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் உங்களுக்கு 17 inch எம் லைட் அலாய் வீல்ஸ் வந்து உங்களுக்கு BMW தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கலர் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆல்ஃபைன் ஒயிட், அப்புறம் ஸ்கை ஸ்கிராப்பர் கிரே. அதாவது ஆல்ஃபைன் ஒயிட்டுங்கிறது வந்து நான் மெட்டாலிக், ஸ்கை ஸ்கிராப்பர் கிரே கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டாலிக். இந்த பெயிண்ட் ஸ்கீம்ஸில் உங்களுக்கு இந்த BMW 2 Series M Sport Shadow Edition வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. வேறு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 12.3 inch டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10.25 inch கண்ட்ரோல் டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 3D நேவிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 10 ஸ்பீக்கர்ஸ் வந்து ஆடியோக்காக உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ரிவர்சிங் அசிஸ்டன்ட் ஃபீச்சர் அதுவும் உங்களுக்கு இருக்குது. இதில் வந்து பேனராமிக் சன்ரூஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் ரியர் சீட் பேக் ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது 40-20-40 இந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் சீட் பேக் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 40-20-40 இந்த ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு 6 ப்ரீ டிஃபைன்ட் ஹேண்ட் கெஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோலுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 430 liters வந்து இருக்குது கைஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் ரியர் ஸ்பாய்லர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட இன்ஜின் ஆப்ஷன்ஸ் சொல்லுப்பா அப்படின்னீங்கன்னா இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 liter 4 cylinder டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான் BMW கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 190 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 280 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஸ்பீட் ஸ்டெப்ட்ரானிக் ஸ்போர்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான் BMW கொடுத்துருக்காங்க. இந்த கார் 0 to 100 km/h உங்களுக்கு ஜஸ்ட் 7.1 secondsல ரீச் ஆகிடும். இந்த காரில் உங்களுக்கு பிளாக் BMW கிட்னி கிரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிடெட் யூனிட்ஸ் மட்டும்தான், அதாவது இந்த ஷேடோ எடிஷன் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த ஷேடோ எடிஷன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிமிடெட் யூனிட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு BMW தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டீரியர் தீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிஸ்டரில் உங்களுக்கு இன்டீரியர் தீம் கொடுத்துருக்காங்க. கியர் செலக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்பன் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேரிங் வீலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேரிங் வீலுமே இதில் இருக்கக்கூடிய ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெடல் ஷிஃப்டர்ஸோட கொடுத்துருக்காங்க. இந்த காரில் க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கிங் ஃபங்க்ஷனோட உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு டிரைவிங் மோட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 3 டிரைவிங் மோட்ஸ் வருது கைஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈகோ ப்ரோ, அப்புறம் கம்ஃபோர்ட், அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட் மோட். இந்த 3 மோட் வந்து உங்களுக்கு டிரைவிங் மோட்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக் எனர்ஜி ரீஜெனரேஷன் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பவர் ஸ்டியரிங் அதுவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் சொல்லுப்பா ஃபஸ்ட்டு அப்படின்னீங்கன்னா இந்த காரில் உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ் கொடுக்குறாங்க. அட்டென்டிவ்னஸ் அசிஸ்டன்ட் ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏபிஎஸ் ஃபீச்சர், அதாவது ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் வித் பிரேக் அசிஸ்டோட உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ERB டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆக்யூவேட்டர் கண்டிஜியஸ் வீல் ஸ்லிப் லிமிட்டேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த ARB டெக்னாலஜி. இந்த ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் டைனமிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டைனமிக் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் டிஃபரன்ஷியல் லாக் கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கார்னரிங் பிரேக் கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்டு ஃபீச்சரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சைடு இம்பேக்ட் ப்ரொடெக்ஷன் ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் இம்மொபிலைசர் அண்ட் கிராஷ் சென்சார்ஸும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஷேடோ எடிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ISO ஃபிக்ஸ் சைல்டு சீட் மவுண்டிங் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு அண்டர் த லோட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெகிரேட்டட் எமர்ஜென்சி ஸ்பேர் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. அது எதனால் அங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த கார், அதாவது இந்த 2 Series ஷேடோ எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜினில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது.
இந்த காரில் உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 அட்ஜஸ்டபிள் ஆப்ஷனோட உங்களுக்கு BMW கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டுவெல் ஜோன் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் பவர்டு ஃப்ரண்ட் சீட்ஸ் வித் மெமரி செட்டிங்ஸ் ஃபார் த டிரைவர் சீட்டுக்கும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிபிஎம்எஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், இந்த ஃபீச்சரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது கைஸ் நார்மல் BMW 2 சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 43.90 லேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் இந்த ஷேடோ எடிஷன் சொல்லுவோம் இல்லையா, இந்த ஷேடோ எடிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் BMW 2 சீரிஸ் விட 3 லேக்ஸ் வந்து அதிகமாக தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு 46.90 லேக்லேருந்து இந்த ஷேடோ எடிஷன் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ரைஸிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எக்ஷோரூம் ப்ரைஸஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். கைஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த BMW 2 சீரிஸ் கிராண்ட் கூப்பேயோட எக்ஷோரூம் ப்ரைஸ் லிஸ்ட் தான். எந்த வேரியண்ட்டுக்கு எவ்வளோ எக்ஷோரூம் ப்ரைஸ்னு வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது ஆல்ரெடி இந்த வேரியண்ட்டும் இந்த வேரியண்ட்டோட ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த BMW 220i M Sport வேரியண்ட், இதோட எக்ஷோரூம் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 43,90,000 வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 220iலேயே M Sport ப்ரோ வேரியண்ட் இருக்குது. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 45,90,000 வருது. அடுத்தது இந்த 220i M Sportல ஷேடோ எடிஷன், இதோட எக்ஷோரூம் ப்ரைஸ், அதாவது இந்த வேரியண்ட்டோட எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 46,90,000 கிட்ட வருது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 220d M Sport வேரியண்ட்டோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா அதுவும் எக்ஷோரூம் ப்ரைஸஸ் உங்களுக்கு 46,90,000 கிட்ட வருது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி நிறைய கார் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சம்மந்தமாக சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் பவன். பாய்.